நன்கூலியை வழங்க வேண்டும் என்று நாம் அனைவரும் துஆ செய்வோமாக. மேலும் இந்த அளப்பரிய இந்த பள்ளிவாசலை கட்டிப்பிடிக்க பேருதவி செய்த அண்ணன் குத்துபுதீன் அவர்களும் அவர்களுடைய புதல்வர் முகமது ஜமீல் அவர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயுளையும் நிரந்தர வரக்கத்தையும் தந்து அவர்கள் எல்லோரும் இந்த வழியில் சிறக்க நாம் அனைவரும் துஆ செய்வோமாக என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். அடுத்தபடியாக நமது பள்ளியுடைய இமாம் மூலானா மௌலவி எஸ் முகமது மசூத் வைஜி அவர்களை நான் இந்த சமயத்தில் வருகின்றேன். காரணம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் பள்ளிவாசல்கள் எதற்காக வேண்டி பயன்படுத்தப்பட்டன, சஹாபாக்கள் இந்த பள்ளிவாசலில் என்னென்ன அமல்களை எல்லாம் செய்தார்கள் என்பதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த பள்ளிவாசலுடைய கண்ணியத்தை புரிந்து கொள்ளும் பொழுது அதே நேரத்தில் இந்த பள்ளிவாசலுக்காக யாரெல்லாம் உழைக்கின்றார்களோ, இந்த பள்ளிவாசலுடைய முன்னேற்றத்திற்காக யாரெல்லாம் பாடுபடுகின்றார்களோ, அது நிர்வாகத்தினராக இருக்கட்டும் அல்லது ஊர் மக்களாக இருக்கட்டும், அந்த நிர்வாகத்திற்கும் அல்லது ஒரு வாலிபர் என்பதாக இரண்டும் சொல்லப்படுகிறது. வாலிபரும் அல்லது ஒரு பெண்மணியும் தினமும் பள்ளிவாசலுக்கு வந்து அந்த பள்ளிவாசலை சுத்தம் செய்து விளக்கேற்றி சொல்லக்கூடிய வழக்கம் அவருக்கு இருந்தது. தினமும் பள்ளிவாசலுக்கு வருவாங்க. ஒரு நாள் பள்ளிவாசலுக்கு அவர் வரவில்லை. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரம் எப்படிப்பட்ட நேரம்? அது வரக்கத்துடைய நேரம், ஆஃபியத்தும் ரஹ்மத்தும் இறக்கக்கூடிய நேரம். அருமைநாயகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய உடலுக்கு ஆரோக்கியம் வேண்டுமா, அதிகாலை நேரத்தில் நீங்கள் தொடரக்கூடிய சுபூத் தொழுகை அல்லாஹ் தருகிறார். அருமைநாயகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னைக்கு நமக்கு அந்த தொழுகை சுபூத் தொழுகையின் நேரம் அதோட முக்கியத்துவம் எப்படி இருக்கு? இன்னைக்கு எத்தனை சுபூத் தொழுகிறோம்? எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா சில தொழுகையாளிகள் கூட தொழ வருவாங்க, வீட்டை பூட்டிட்டு எல்லாம் சுத்தி சாமி பயப்படுவார். தன்னுடைய வயதுக்கு வந்த மகள் தூங்கிக் கொண்டிருப்பார், தன்னுடைய வயதுக்கு வந்த மகள் தூங்கிக் கொண்டிருப்பார். வீட்டிற்கு திருமணத்துக்கு வந்த மருமகள் இவரெல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. இவங்க என்ன இருக்க மாட்டாரு, ஆனா இவருக்கு எந்த தொழுகை கொண்டுவார். இது இந்த உலகம் உயர்ந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா சரியாவுடைய வாழ்க்கை மகோமேற்ற வாழ்க்கை சஜிதாவில் செய்யப்படக்கூடிய துவாக்கள், சஜிதாவில் செய்யப்படக்கூடிய துவாக்கள் அருமைநாயகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வதுரப்புடைய வெற்றி அந்த இரவுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதாவில் இருந்து அல்லாஹ்வுடைய கேட்டாங்க, யா ஹய்யூ யா கய்யூம் ரஹ்மத்துக யா ரஹீம் யா ஹய்யூ யா கய்யூம் யா ஹய்யூ யா கய்யூம். அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கட்டும், மூசா அலைஹிஸ்ஸலாம், கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், அவர்கள் அவருடைய தேவாலயங்களில் மட்டும்தான் வணங்க வேண்டும். அவங்க அவங்களுடைய இடத்துல மட்டும்தான் வணங்குவாங்க, வேற இடத்துல போய் வணங்க மாட்டாங்க. ஆனா நமக்கு அப்படி கிடையாது, போய்கிட்டே இருக்கோம். அஸ்ஸலாமு அலைக்கும். பள்ளிவாசலை வக்ஃப் செய்த பத்திரத்தையும் அதனுடைய சாவியையும் அளிக்கிறார்கள். அல்லாஹு அக்பர். warahmatullahi wabarakatuh. அவர்தாம் நிகழ்ந்த அன்பையும் ஆகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். புதிய بسم الله الرحمن الرحيم. اللهم اهدنا صراط الناس لا الناس شر الوسواس وخرنا الذي يوسوس في صدور الناس. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين.
اللهم صل على رسولك اللهم اغفر لنا وارحمنا ولوالدينا وتب علينا انك انت التواب الرحيم اللهم اغفر لنا وارحمنا من خاتمة بين اسمنا ووالدينا اسمنا وبارك الصالحين اللهم اغفر لنا ولوالدينا ولمشايخنا ولاساتذتنا ولأولادنا ولأزواجنا يا أرحم الراحمين اللهم أنت السلام ومنك السلام إليك يرجع السلام وحينا ربنا بالسلام وأدخلنا برحمتك دار السلام تبارك ربنا وتعاليت وتعظمت يا ذا الجلال والإكرام اللهم يا مقلب القلوب ثبت قلوبنا